வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலை வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகமுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதகர்களுக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பில் நவரத்தினங்கள் மற்றும் நவகிரகங்களுக்குரிய எந்திரங்கள், உத்ராட்ச மாலை மற்றும் கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு நியாய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவரை எங்களை அணுகலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் இவ்வாரத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆண்டுக்கோள்கள் மற்றும் மாதக்கோள்களில் எவ்வித மாற்றமும் இவ்வாரத்தில் இல்லை. குருவாகப்பட்டவர் ரிஷபராசியில் ஆண்டுக்கோள்களில் இருக்கின்றார். மேலும் கேதுவாகப்பட்டவர் கன்னி ராசியிலும், சனீஸ்வராகப்பட்டவர் கும்பராசியில் வக்ரமாகவும், ராகுவாகப்பட்டவர் மீன ராசியிலும் இருக்கிறார்கள். இவை ஆண்டுக்கோள்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும், சூரியன் மற்றும் புதன் சிம்ம ராசியிலும் இருக்கின்றார்கள். இவற்றில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவான் கன்னி ராசியில் அமர்ந்து நீச்சம் பெற்றிருக்கின்றார். சந்திரனாகப்பட்டவர் இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆரம்ப நாட்களாகப்பட்ட செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் வாரத்தின் ஆரம்ப நாட்களிலே மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. அதன் பிறகு மீன ராசி, மேஷராசி, ரிஷபராசி போன்ற ராசிகளுக்கு இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் அமைந்திருக்கின்றது. இனி நாம் இவ்வாரத்தில் உங்கள் ராசிக்குரிய பலாபலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொண்ட வாரமாக அமைந்திருக்கின்றது. காரணம், ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும், 2இல் குரு மற்றும் 6இல் கேது மிக சிறப்பாக இருக்கின்ற இவ்வாரம் வெற்றிகளை கொண்ட வாரமாக உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் நீச்சம் பெற்று இருப்பதும், மேலும் கேதுவோடு சேர்க்கை பெற்று இருப்பதனால் உடல் சோர்வு, மனசோர்வு போன்றவைகள் இருக்கும் என்றாலும் பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றமே. 5ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருந்தாலும், புதனோடு சேர்க்கை பெற்ற புதன் ஆதித்ய யோகம் கொண்டிருந்தாலும் வக்ரமாக சனி இருக்கின்றார். சனியால் உங்களுக்கு சூரியன் பார்க்கப்படுவதனால் தந்தை மகன் உறவு கொஞ்சம் பாதிக்கப்படும். இவ்வாரத்தில் சற்று வார்த்தையிலே நிதானம் வேண்டும். இருப்பினும் பொருளாதார ரீதியாக இவ்வாரம் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றிகளும் இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 2இலே அமர்ந்திருக்கின்ற குரு சிறப்பாகவும் மற்றும் பொருளாதார ரீதியாக வெற்றிகளையும் கொடுப்பதனால் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இவ்வாரம் தனயோகம் சிறப்பாக இருக்கும்.
உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் முயற்சியிலே வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த வாரம் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் நீங்கள் உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் தேவையற்ற மனசோர்வுகளை தவிர்க்க முடியும். மற்றபடி எடுக்கின்ற முயற்சியில் இவ்வாரம் ஜெயம் உண்டாகும். சந்திராஷ்டமம் இவ்வாரத்தின் பிற்பகுதியிலே உங்களுக்கு வருகின்றது. அந்த நாட்களிலே கவனம் கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 8இல் அமர்கின்ற பொழுது விருச்சிக ராசியிலே அவர் நீச்சம் பெறுவார். எனவே அத்தகைய நாட்களிலே அதீதமான மனக்குழப்பங்கள் ஏற்படும். அந்த நாட்களிலே புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது மிகவும் கவனம் வேண்டும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இவ்வாரம் சிறப்பான வாரமாக இருக்கும். அதே சமயத்தில் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. வருகின்ற எந்த ஒரு முயற்சியிலும் ஜெயம் உண்டாகக்கூடிய மன உறுதி இருக்கும் என்றாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அடுத்தவர்களை நம்புவதை விட உங்களை நீங்களே நம்புவது சிறப்பு. மேலும் ஜாமீன் யாருக்கும் இவ்வாரத்தில் போடாதீர்கள். அடுத்ததாக உங்களுக்கு துறை ரீதியாக பார்க்கின்ற தொழில் வியாபாரத்துக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்கள் உயர் அதிகாரிகள் சற்று பகைமை காட்டுவார்கள். காரணம் சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதனால் உங்களோட மேற்பொறுப்பில் இருக்கின்றவர்களும் கவனம் வேண்டும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். காரணம் 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் தன் வீட்டுக்கு 12இல் 6ஆம் இடத்தில் அவர் நீச்சம் பெற்று கேதுவோடு இருப்பதினால் சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராகவே சதி செய்யக்கூடிய ஒரு வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. எந்த ஒரு விஷயம் உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுங்கள். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு செவி சாய்க்காதீர்கள். இந்த வாரம் கவனம் வேண்டும் சக ஊழியர்களிடம். அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மணி உறவில் சற்று மன வருத்தங்கள் வேறுபாடுகள் இருக்கும். 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று இருப்பதும் உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக உங்களுடைய கணவருடைய செயல்கள் இருப்பதால் சற்று வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கும். இருப்பினும் குருவோடைய பார்வை சுக்கிரன் மீது இருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. ஆனாலும் உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக உங்களுடைய உறவுகளிடம் செயல்பாடுகள் இருப்பது சற்று மன சோர்வுகள் மன வருத்தங்களும் ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு பார்க்கின்ற பொழுது குருபலம் இருக்கின்றது. களத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவான் நிச்சயம் பெற்றாலும் குருவுடைய பார்வை இருப்பதனால் இவ்வாரத்தில் திருமண முயற்சி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை இவ்வாரம் மிகவும் கவனம் வேண்டும் வார்த்தையிலே. காரணம் செவ்வாய் 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். எனவே காதல் என்று வருகின்ற பொழுது சற்று மன வேறுபாடுகள் கருத்து பேதங்கள் வார்த்தையிலே சற்று கோபங்கள் இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருப்பதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு சுக்கிரன் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவது சற்று உங்களுக்கே பயம் இருக்கும். இந்த வாரம் அவற்றில் நீங்கள் சொல்வதிலே தயக்கம் இருக்கும் என்பதனால் உங்களுக்கு இவ்வாரம் அவ்வாறு சாதகமாக இல்லை. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்றவர்கள் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கின்றார். மேலும் சனியோ வக்ரமாக இருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை புதிய படைப்புகள் வெளியிடுவதில் சற்று தாமதங்கள் மற்றும் உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறான செயல்களை எதிர்கொள்வதிலே மன சோர்வுகள் இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற ஆட்சி பெற்ற சூரியன் பலமாக இருக்கிறார் என்றாலும் சூரியனால் வக்ரம் பெற்ற சனி பகவான் அதிவக்ரமாக இருந்து சனியும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதனால் அரசியலை பொறுத்தவரை இவ்வாரம் பொறுமை நிதானம் மேடை பேச்சு ஊடகங்களிலே வார்த்தையிலே கவனம் வேண்டும். இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவர் குருவுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் வக்ர சனியுடைய பார்வை இருப்பதனால் கல்வியிலே சற்று நாட்டம் குறையும், சோர்வுகள் இருக்கும், எண்ணங்கள் தெளிவாக இல்லாமல் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் பின்பற்றாத ஒரு மனநிலை இருக்கும். அவற்றை தவிர்க்க வேண்டும். இற வழிபாடு அவசியம். அனுமன் வழிபாடு நல்லதை தரும். இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம் மற்றும் வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெருக வளம் பெருக.
ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் கன்னி ராசியிலே நீச்சம் பெறுவதும் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற நிலை எந்த ஒரு செயலும் மனதிலே குழப்பங்கள், சற்று எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் எடுப்பதிலே தாமதங்கள், நிதானம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். வாக்குஸ்தானத்தில் கோபம் வெளிப்படுத்துவீர்கள் வார்த்தைகளிலே, அவற்றை கவனத்தில் வைத்துக்கொண்டு தவிர்ப்பது நல்லது. ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். அவர் உங்கள் மனதிலே சற்று குழப்பத்தை தான் பகை கொண்டவர் அவர். மேலும் சனியாகப்பட்டவர் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வகரமாக இருப்பதும் சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற இவ்வமைப்பானது புதிய வாகனங்கள் வாங்குகின்ற பொழுது கவனம் வேண்டும். அவற்றில் நீங்கள் ஒன்றுக்கு 2 முறை சிந்தித்து வாகனத்துக்குரிய எவை வாங்குவது என்பதில் முடிவெடுப்பது நல்லது. இல்லையெனில் பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பானது. சனியும் புதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற அமைப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரியவர் புதன் பகவான், 9ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான், கோணங்களுக்கு அதிபதி. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாயிருந்தாலும் இடையில் சூரியனும் இருக்கின்றார். இருப்பினும் கோணாதிபதிகளுடைய தொடர்பு இருக்கின்றது. எனவே பொருளாதார ரீதியாக இவ்வாரத்தில் எவ்விதத்திலும் பெரிய இழப்புகள் எவையும் இல்லை. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் 10ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் 10இல் வக்ரமாக இருப்பதனால் உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே சமயத்தில் வரவுகள் இவ்வாரத்தை பொறுத்தவரை சற்று சிறப்பாகவே இருக்கும். சற்றே அதே சமயத்தில் செலவுகள் வரவுக்கு மிஞ்சி இருந்தால் உங்களுடைய இழப்புகள் தான் அதிகமாகும். அதாவது உங்களுடைய சேமிப்புக்குரிய பண இழப்புகள் தேவையில்லாமல் செலவுகள் ஆகும். எனவே இவ்வாரத்தில் சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். 7க்கு 8ஆம் இடமே 2ஆம் இடம். எனவே கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் கவனம் வேண்டும். பங்குதாரர்களும் இந்த வாரம் பகமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வரவுகள் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் செலவுகள் கைக்கு மீறி இருக்கும். கவனம் வேண்டும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். அவர்களிடம் நீங்கள் பேசுகின்ற பொழுது கவனம் வேண்டும். வார்த்தையிலே நீங்கள் ஒன்று கூறினால் அவர்கள் 4 விதமாக திரித்து உங்களுக்கு பகமை ஏற்படுத்தி வைப்பார்கள் மேல் அதிகாரிகளிடம். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் மிகவும் கவனம், பொறுமை, நிதானம். மனம் சற்று உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாகவே இருக்கும். ஏனெனில் சுக்கிரன் கேதுவோடு சேர்க்கை பெறுவதால் வியாக்கானம், தேவையற்ற பேச்சு, வீண் விதண்டாவாதம் போன்றவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் வார்த்தையிலே கவனம் வேண்டும் உத்தியோகத்திற்கும் அன்பர்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். எனவே குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. கணவன் மனைவியுடைய பரஸ்பர உறவில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் வார்த்தை போட்டிகள் வேண்டாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை வாக்குப்போர்கள் இல்லாமல் அன்பை காட்டுவது நல்லது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. கலத்திரகாரகன் சுக்கிரன் நீச்சம். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் முன்னேற்றமோ சாதகமான பதிகள் இல்லை. ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தில் செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் வார்த்தை போர் காதலிடம் ஏற்படும். எனவே இவ்வாரத்தில் வார்த்தையிலே நிதானம், கொஞ்சம் அன்பு, பொறுமை, நிதானம் இருப்பது நல்லது. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்ட அன்பர்களை பொறுத்தவரை இவ்வாரம் சாதகமற்ற நிலை இல்லை. சந்திராஷ்டமும் இவ்வாரம் ரிஷபராசிக்கு இறுதியிலே வருகின்றது. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் அமர்கின்ற நாட்களும் வருவதனால் இந்த வாரம் காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் பொறுமை காட்ட வேண்டும். வார்த்தையை காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இவ்வாரம்
கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லலாம். அடுத்த வாரம் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றன. இவ்வாரத்தில் பெரிய முதலீடுகள் செய்து துறையாகப்பட்ட கலைத்துறையிலே உங்களுக்கு போட்டிகளே அதிகமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சி சற்று தடைகள் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாக இருக்கிறது என்றாலும் உங்களுடைய முயற்சிக்கு பல்வேறு இடங்களில் இருந்தும் பல்வேறு முனைகளில் இருந்தும் உங்களுக்கு தடைகளும் எதிர்ப்புகளும் இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 4ஆம் இடத்திலும் சனி வக்ரமாக 10ஆம் இடத்தில் அமர்ந்து சனியும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதனால் உடல்நலத்தில் கவனம் கொள்ளுங்கள். இந்த வாரம் அரசியலில் பெரிய அளவில் முன்னேற்றம் எவையும் இல்லை. உங்கள் உடல்நலத்தில் அக்கறை காட்டுவதே நல்லது. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் 4ஆம் இடத்தில் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இவ்வாரம் சிறப்பாகவும் கல்வியிலே சுறுசுறுப்பும் நாட்டமும் இருக்கும். இவ்வாரத்தில் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜாதக பலனை பார்க்க விரும்பினால் இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் நிதானம், பொறுமை மற்றும் முன் யோசனையும் செயல்படுவது நல்லது. முன்கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடத்தில் நட்பு கிரகமான சூரியனோடு சேர்க்கை பெற்று மற்றொரு யோகாதிபதியான சனியுடைய பார்வை பெறுவது சிறப்பானது. 3ஆம் இடத்தில் புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால் உங்களுடைய முயற்சியிலே தைரியம் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய எண்ணங்கள் மிக முக்கியமாக எந்த ஒரு விஷயத்திலும் பயம் இருக்காது. எனவே இவ்வாறு உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள் இருக்கின்றது. 7 மற்றும் 10க்குரிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். எனவே உறவுகளிடம் சற்று அன்பை காட்டுவதும் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது பொறுமை காட்டுவதும் நல்லது. ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். எனவே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வில்லங்கம் இருந்தால் அவற்றில் கவனம் கொள்ள வேண்டும். சொத்துகள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் மிக எச்சரிக்கை வேண்டும். இவ்வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் 10ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் விரயத்தில் அமர்ந்திருக்கின்றார். பகை வீட்டிலும் அமர்ந்திருக்கின்றார். எனவே உங்களுடைய எண்ணங்கள் ஒரு விதம் இருந்தால் மற்றொரு வகையாக சில தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனையிடம் 1க்கு 2 முறை சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்துவது, பெரிய முதலீடு செய்வதிலே மிகவும் கவனம் வேண்டும். மற்றவர்கள் சொல் கேட்டு நடக்காமல் நீங்களே எந்த ஒரு விஷயத்தில் முழு கவனத்தை செலுத்த வேண்டிய வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. தனாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற சிறப்பை பெற்றிருக்கின்றீர்கள். எனவே இவ்வாரம் தனயோகத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகத்திற்கும் நண்பர்களை பொறுத்தவரை ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பதனால் சற்று முன் யோசனையுடன் பேச வேண்டும். கோபத்தை காட்டுவீர்கள். சக ஊழியரிடம் பகமை காட்டுவீர்கள். உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் உங்களிடம் பகமை காட்டுவார்கள். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் வார்த்தை போர் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள்.
அது அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கின்றார். எனவே கணவன் மணி உறவிலே சற்று பொறுமை, மேலும் வார்த்தையிலே சற்று நிதானம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை 7க்குரிய குரு 12இலே அமர்ந்திருப்பதனால் தேவையற்ற செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும். பெண்களால் அவற்றில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு செலவுகளை சமாளிக்க முடியாமல் சற்று குழப்பத்தில் தான் நீங்கள் ஆழ்வீர்கள். எனவே கணவன் மணி உறவில் முன் யோசனையும் கொஞ்சம் பொறுமையோடு கலந்தாலோசித்து எந்த ஒரு செலவையும் செய்வது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, கலத்திரகார நீச்சம். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாதவாறே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரை ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். கோபம் காட்டுவீர்கள். உங்களோட உறவிலும் கொஞ்சம் பகைமைக்கு ஏற்படக்கூடிய வார்த்தைகள் உங்களிடம் வரும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே மிகவும் அன்பை காட்டுவதும் பொறுமை காட்டுவதும் நல்லது. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இவ்வாரம் அவ்வளவு ஒன்றும் சாதகமாக இல்லை. சுக்கிரனும் கேதுவோடு சேர்க்க பெற்றிருப்பதால் எண்ணங்களிலே சற்று குழப்பம் ஏற்படும். இந்த வாரம் தவிர்ப்பதே நல்லது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரகன் சுக்கிர பகவான் நீச்சமாகவும் சரியாகப்பட்டவர் வக்ரமாக இருக்கிறதனால் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த சக தொழிலாளிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு உறவுகள் இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்த கலைத்துறையிலே பெரிய அளவில் வெற்றிகள் எவையும் இல்லை. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற 3ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது அரசியலே முன்னேற்றங்கள் இருக்கின்றது. சூரியனால் தான் வக்ரம் பெறுகிறார். சனியால் இந்த வாரம் அரசியலே எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. இருப்பினும் மேடை பேச்சிலே கவனம் வேண்டும். வார்த்தையை ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பனர். ஆனால் மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிநாதன் வக்ர சனியுடைய பார்வை பெறுவதனால் கல்வியிலே சற்று மந்த நிலை, சோர்வுகள், எந்த ஒரு விஷயத்திலும் முழு ஈடுபாட்டு காட்டாதவாறு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். பெற்றோர் வழிகாட்டலை பின்பற்றுங்கள். இதுவே மிதனராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜாதக பலனை பார்க்க விரும்பினால் இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரை சஞ்சாரம் செய்கின்றார். இவற்றில் நீச்சம் பெறுகின்றார் விருச்சிக ராசியிலே. எனவே விருச்சிகம் பெறும் ராசியில் நீச்சம் பெறுகின்ற நாட்களில் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் என்ற ஒரு முக்கிய முடிவில் எடுக்கின்ற பொழுது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் குருவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் சிறப்பாகவும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் வக்ரமாக சனி இருப்பதனால் பாதிப்பு இல்லை. யோகாதிபதியான கேந்திர கோணங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். இருப்பினும் செவ்வாய் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேத அடிப்படையில் 11ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் செவ்வாயால் பாதிப்பில்லை. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றியில் இருக்கின்றது. 2ஆம் இடத்தில் தனாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்றார். சனியுடைய பார்வை இருக்கிறதால் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதனால் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். 3லே சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். இருப்பினும் கேதுவோடு சேர்க்க பெறுவதனால் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக இருக்கும், தெளிவாக இருக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்கும். புதிய முடிவில் எடுக்கின்ற போது வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் உறுதியாக இருக்கும். எனவே துறை ரீதியாக இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் இருக்கின்றது. லாபம் நன்றாக இருக்கும். அஷ்டம சனி நடப்பதால் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பது நல்லது. மற்றபடி இவ்வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றமும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கும். வீண் செலவுகள் இருக்காது.
அதே சமயத்தில் புதிய முயற்சியில் எடுக்கின்ற போது முதலீடு செய்கின்ற போது கவனம் இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கவன சிதறல்கள் போன்றவைகள் இல்லை, வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சியிலே செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆகையால் பாராட்டுகளை பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசியிலே உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஏற்றமும் உத்தியோகத்தில் உயர்வுகளும் இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு என்று பார்த்தால் கணவன் மனைவியில் கொஞ்சம் பொறுமை காட்டுகின்ற அஷ்டமசனி நடந்து கொண்டிருப்பார். இருப்பினும் ராசிக்கு 7ஆம் இடத்தை அதாவது மகர ராசியை குரு பார்ப்பதினால் பாதிப்பு இல்லை. கணவன் மனைவி உறவிலே நன்ற உறவு அன்பு பாசம் இருக்கும். ஆனால் அவருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். காரணம் 7க்குரிய சனி பகவான் 8இல் வக்ரமாக இருப்பதனால் கணவருடைய உடல்நலத்தில் அக்கறையும் அவருடைய உணவு பழக்கத்தில் நீங்கள் எச்சரிக்கையும் கொள்வது நல்லது. ஆனால் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது. இந்த வாரம் ராசியாதிபரும் பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரம் திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடியதாக இருக்கு. சுக்கிரன் நீச்சம் பெற்ற இருப்பினும் வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. அதாவது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை காதல் உறவு பலப்படும். எந்த ஒரு விஷயத்திலும் அன்பு காட்டுவீர்கள், அவர்களுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகள் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதாவது காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் காதலை நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை தாராபலம் கொண்ட நாட்கள் நம் இறுதியிலே கூறுவோம். அந்த நாட்களிலே உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த நாள் சிறப்பாக இருக்கிறது பார்த்து கொண்டு அந்த நாளை வெளிப்படுத்துங்கள், வெற்றி நிற்கிறது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் நன்றாக இருக்கிறது. குரு 11 லாபத்தில் இருக்கின்றார். எனவே கலைத்துறையிலே முன்னேற்றம், வெற்றி, புதிய படைப்புகள் வெளியிலே தடைகள் இல்லை. எந்த ஒரு முயற்சியிலும் ஜெயம் மற்றும் மக்கள் ஆதரவு, புகழ் போன்றவைகள் கிடைக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற போது 2ஆம் இடத்தில் சூரியன் ஸ்தான பலம் இல்லாமல் இருக்கின்றார். சனியுடைய பார்வையும் பெறுகின்றார். எனவே அரசியலில் கொஞ்சம் பொறுமை, வார்த்தையில் கவனம் இவை எல்லாம் இருந்தால் இந்த வாரம் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற போது புதன் 2இல் அமர்ந்திருக்கின்ற கல்வி ஸ்தானத்தில் வக்ர சனியுடைய பார்வை இருக்கின்றது. கல்வியிலே நாட்டம் குறையும். இருப்பினும் நீங்கள் தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்வதன் மூலம் சனி வழிபாடாக அவற்றை செய்வதன் மூலம் நீங்கள் நிச்சயம் கல்வியிலும் மேன்மையிலும் பாராட்டுகளையும் பெற்றோர்களே அன்பையும் பெறுவீர்கள். இதுவே கடகராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலம். உங்கள் ஜாதக பலன்களை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி என்பதிலே ராசியாதிபதியான சூரிய பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று தன லாபாதிபதியான புதனுடைய சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பானது. மேலும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் யோகாதிபதியான கேந்திர கோணங்களுக்கு அதிபதி கொண்ட செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதும் யோகமானது. குரு 10இல் அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார். 2இலே கேது, 8இல் ராகு என்று ஆண்டுகோள்கள் சிறப்பற்ற நிலையில் இருந்தாலும் வாரத்தில் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பலத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், துணிச்சலை கொடுப்பார். 2இல் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். 10க்குரிய சுக்கிரன் 2இல் நீச்சம் பெற்றிருப்பதனால் பணம் வரவு நன்றாக இருக்கிறது என்றாலும் செலவுகள் கைக்கு மீறி இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செலவுகள் மீது இருக்கும். கடன் வாங்கி செலவு செய்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் அதிகரிக்கும்.
அவை தவிர்க்க வேண்டும். எனவே இந்த வாரம் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை நீங்கள் செய்வீர்கள். 2 சுக்கிரன் நீச்சம் பெற்று இருப்பதனால் அதே சமயத்தில் சீராக திட்டமிட்டு எந்த ஒரு செயலும் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் தேவையற்ற செலவுகள் இல்லாமல் சிக்கன நடவடிக்கை கொண்டீர்கள் என்றால் சேமிப்புகள் அதிகரிக்கும். மற்றபடி பணம் பொருளாதார ரீதியாக வரவுகள் நன்றாகவே இருக்கும். இவ்வாரத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டை அதிகம் காட்டுவது இறை நம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 2 சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார், வாக்குஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே உத்தியோகத்திற்கின்ற ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை, பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை. எனவே வார்த்தையிலே கேலி கிண்டல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் கேலி கிண்டலுக்கு ஆளாகாமல் எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கையோடு செயல்பட்டீர்கள் என்றால் வீண் பிரச்சனையை தவிர்க்கலாம். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் குருவுடைய பார்வை இருக்கிறது. கேது 2இல் இருக்கின்றார். கணபதி வழிபாடு செய்வது நல்லது, காயத்ரி மந்திரத்தை கேட்பது நல்லது. மற்றபடி கணவன் மணி உறவு நன்றாக இருக்கும். ஆனாலும் 7இல் சனி வகுரமாக இருப்பதனால் உங்களுடைய கணவருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. சரியான உணவு பழக்கம் அவர் எடுத்துக்கொள்கின்றாரா என்பதிலும் கவனம் செலுத்துங்கள். மற்றபடி இவ்வாரம் கணவன் மணி உறவில் அன்பு நிலைத்திருக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, 7இல் சனி, கண்டக சனி, அதே சமயத்தில் சுக்கிரனும் நீச்சம். எனவே இந்த வாரம் திருமண முயற்சியில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லாதவாறே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை சுக்கிரன் வாக்குஸ்தானத்தில் நீச்சம் பெற்று கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். வார்த்தையிலே கவனம் வேண்டும். வீண் கிண்டலை செய்வீர்கள் உங்கள் காதலனிடம் அல்லது காதலியிடம். அவற்றினால் உங்களுக்கு சண்டைத்தான் வரும். எனவே கேலி கிண்டல் இல்லாமல் அடுத்தவர்களை பற்றி குறை கூறாமல் உங்களுடைய காதலியை பற்றியோ குறை கூறாமல் இருப்பது நல்லது. இவ்வாரத்தை பொறுத்தவரை காதல்களை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமற்ற வாரமாகவே இருக்கின்றது. சாதகமான வாரம் சுக்கிர பயிற்சிக்கு பிறகு. என இந்த வாரம் காதலை வெளிப்படுத்த தவிர்ப்பதே நல்லது. அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு நீச்சம் பெற்றாலும் லாபத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிற செவ்வாய் சுக்கிரனை பார்க்கின்ற ஒரு அமைப்பு நன்றாகவே இருக்கின்றது. எனவே கலைத்துறையிலே படைப்புகள் வெளியிடுவது தடைகள் இல்லை. முயற்சி எடுத்தீர்கள் என்றால் ஜெயம் உண்டாகும். மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்றார், ராசியில் அமர்ந்திருக்கின்றார். இருப்பினும் சனி சூரியன் ஒருவரை பார்த்துக் கொள்கின்றார்கள். எனவே மேடை பேச்சிலே ஊடக பேச்சிலும் வார்த்தையிலே கவனம் வேண்டும். பெரிய தலைவர்களை குறை கூறுவதை தவிர்த்தால் நல்லது. இல்லை என்றால் ஊடகங்களில் உங்கள் பெயரை பேசும் பொருளாக இருக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் சூரியனோடு சேர்க்க பெற்றிருப்பது ஒரு வகையில் சிறப்பு என்றாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே பெரிய பாதிப்புகள் இல்லை. அதே சமயத்தில் தேர்வுகள் நெருங்கியத்தில் இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்த பெரிய பிரச்சனைகள் இல்லை. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். எனவே சிம்ம ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன் இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களோட ஜாதக பலன்களை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் 12ஆம் இடத்தில் விரயத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதே சமயத்தில் யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை செலவுகள் சற்று அதிகரிக்கும். மேலும் யோகாதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலே நீச்சம் பெற்று கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். எண்ணங்களில் கொஞ்சம் பொறுமை, நிதானம், எந்த ஒரு விஷயத்திலும் முழு கவனம் தேவைப்படுகின்றது.
ராசிக்கு பகை கொண்டவரான செவ்வாய் பகவான் 10ல் அமர்ந்திருக்கின்றதும் 9ல் குரு அமர்ந்திருப்பதும் யோகமானதே. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே சமயத்தில் லாபாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் ராசியிலிருந்து 4ஆம் இடம் வரை சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு. இந்த வாரம் எந்த ஒரு எண்ணங்களிலே குழப்பமில்லாமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் வெற்றி உங்கள் பக்கமே. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் 4 மற்றும் 7க்குரிய குரு பகவான் 9ல் அமர்ந்திருக்கின்ற யோகம் பலமானது. ராசியை பார்க்கின்றார், மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். இவையெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக வைத்து கொண்டீர்கள் என்றால் பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். குழப்பம் வேண்டாம். யாருக்கும் இந்த வாரத்தில் ஜாமீன் போடாதீர்கள். நண்பர்களிடம் ஆதாயம் இருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதனால். ஆனால் அதே சமயத்தில் சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள், நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரம் உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள் இருக்கின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆகையால் மனதிலே உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றவர் திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் அன்பு பாசம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அவர் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். குழந்தைகளிடம் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தென்படும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். இவையெல்லாம் கணவன் மனைவி உறவில் மட்டுமல்ல, குடும்பத்தின் உறவுகளிடமும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் நிலவும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் தாராளமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான வாரம். பாதிப்புகள் எவையும் இல்லை. ஆனால் காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு உங்கள் உறவுகள் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சண்டை சச்சரவுகள் போன்றவை இவ்வாரத்தில் உங்களிடம் இல்லை. ஆனால் காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவருக்கு தேவையற்ற குழப்பம் வேண்டாம். இந்த வாரம் தாராளமாக உங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். தாராவளம் இறுதியிலே கூறுவோம். அந்த நாட்கள் உங்கள் நட்சத்திரத்திற்கு சிறந்த நாட்களாக வருகின்ற சேமதாரை என்று வெளிப்படுத்துங்கள். நல்ல ஒரு பதில் கிடைக்கும். ஆனால் கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவோடு சேர்க்க பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு. கலைத்துறையில் படைப்புகள் வெளியில் சற்று தாமதங்கள் ஏற்படும். அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம், கொஞ்சம் தள்ளி போடலாம் என்கின்ற வகையாக சூழ்நிலைகள் அவ்வாறு அமையும். இருப்பினும் உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே இருக்கும். அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகள். சூரியன் விரயத்தில் ஆட்சி பெற்று இருப்பதனால், சனி வக்ரமாக இருப்பதனால் இந்த வாரம் அரசியலிலே கவனம், பொறுமை, நிதானம் வேண்டும். அதாவது மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற ராசியாதிபதி விரயத்தில் இருக்கின்றார். எனவே இந்த வாரம் கல்வியிலே சற்று நாட்டம் குறையும். சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீர்கள். பெற்றோர்கள் ஆதரவை எதிர்பாருங்கள். அதே சமயம் அவர்கள் வழிகாட்டலை பின்பற்றுங்கள். இதுவே கன்னிராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 12ல் இருந்தாலும் நன்மையை கொடுப்பார் கோச்சார ரீதியாக. இருப்பினும் அவர் நீச்சம் பெற்றிருக்கார். ஆனால் குரு பார்வை இருக்கின்றது, சிறப்பானது. ராசிக்கு 11ஆம் இடத்தில் யோகாதிபதியான புதன் அமர்ந்திருப்பதும் 5லே சனி வக்ரமாக இருந்து சனியும் புதன் ஒருவரை ஒரு பார்த்து கொள்கின்ற அமைப்பு சிறப்பானது துலாம் ராசிக்கு. எனவே இந்த வாரம் எண்ணிய காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காலம் தாமதங்கள் ஏற்படுத்தாமல் எந்த ஒரு முயற்சியும் தாராளமாக இவ்வாரத்தில் நீங்கள் ஈடுபடலாம். சந்திரன் 10க்குரியவர். அவர் ராசியில் அமர்வதும் பிறகு 3க்கு வருவதும் சிறப்பாக இந்த வாரத்தில் இருக்கின்றது. என வாரத்தின் முற்பகுதியும் பிற்பகுதியும் உங்களுக்கு இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் பகை கொண்ட 3, 6க்குரிய குரு பகவான் 8ல் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம்.
எனவே புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்ற போது திடீர் நன்மைகளும் திடீர் வெற்றிகளும் நீங்கள் அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் இவ்வாரத்தை பொறுத்தவரை. அதே சமயத்தில் பெரிய தொகை ஈடுபடுகின்ற பொழுது கவனம் வேண்டும். புதிய விஷயங்களை ஈடுபடுத்தும் போது பெரிய தொகை ஈடுபடுத்துவதாக இருந்தால் ஜனன ஜாதகம் ஒருவனை பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி பொருளாதார ரீதியாக வரவுகள் சிறப்பாக இருக்கும், செலவுகள் சிக்கனமாகவே இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 11 சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற பலம், உயரதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கும். 7க்குரிய செவ்வாய் பகவான் 9 அமர்ந்திருந்தாலும் நண்பர்களாக இருப்பார்கள் சக ஊழியர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை பகை மற்றும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் போன்றவை எவையும் உங்களுடைய உத்தியோகத்தில் அலுவலகத்தில் இல்லை. இந்த வாரம் சுமூகமாகவே நன்மையாகவும் இருக்கும். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை உறவுகள் பலப்படும், குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கின்றது, அவர்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியில் தொழில் வியாபார உத்தியோகத்தில் பெண்களுக்கு இந்த வாரம் நலமே. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களை பொறுத்தவரை குருபலம் இல்லை, சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதும் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால் திருமண முயற்சியில் இந்த வாரம் எந்த ஒரு பெரிய நல்ல ஒரு பதிலில்லாத வாரை அமைந்திருக்கின்றது. சுக்கிர பயிற்சிக்கு பிறகே மாற்றங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை பாதிப்புகள் எவையும் இல்லை, மனசஞ்சலங்கள் இல்லை, சந்தோஷம் மகிழ்ச்சி உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் மன சஞ்சலங்கள் எவையும் இல்லை. அதில் காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு கொஞ்சம் மனதில் குழப்பம் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்கும், வெளிப்படுத்தலாமா வேண்டாமா என்ற தயக்கம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்து தவிர்ப்பதே நல்லது. அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். 12 இருப்பது பாதிப்பில்லை, நன்மையே. ஆனாலும் கேதுவோடு சேர்க்கை ராகுவோடைய பார்வை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையில் பெரிய முதலீடுகள் பெறுகின்ற துறையாகப்பட்ட உங்களுடைய படைப்புகள் வெளியிலே சற்று தாமதங்களை ஏற்படும். இந்த வாரம் சாதகமற்ற வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் யோகத்தை தருவார். இந்த வாரம் அரசியல் துலாம் ராசிக்கும் அரசியலுக்கும் தொடர்பு பெரிய அளவில் இல்லை என்றாலும் லக்னம் சிறப்பாக இருக்கின்றவர்கள் தொடர்பு இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மக்கள் ஆதரவும் சிறப்பாக இருக்கின்றனர். அதாவது மாணவ கண்மணிகள் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் கல்வியில் நாட்டமும் சுறுசுறுப்பையும் கொடுப்பார். பெற்றோர்கள் ஆசையில் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் இருக்கும், சிதறல்கள் எவையும் இல்லை. எனவே இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றமே. இதுவே துலாம் ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகம் உண்மையானது. ஜாதக பலன்களை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களில் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 8ல் அமர்ந்திருந்தாலும் 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேத அடிப்படையிலே அவ்வாறு பார்க்கின்றபோது 7லே குரு அமர்ந்திருப்பதனால் எவ்விதத்திலும் செவ்வாயால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. 7ல் குரு 10ல் சூரியன் என்று யோகாதிபதிகள் பலமாக இருக்கின்றார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். நிச்சயம் பெற்றாலும் பலமாகவே இருக்கின்றார்.
எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். நாளில் சனி வக்ரமாக இருக்கும். மற்றபடி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், வரவுகள் சிறப்பு மற்றும் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் வெற்றி, உங்களுடைய உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. பாக்கியாதிபதியான சந்திர பகவான் லாபத்திலும் பிறகு ராசியிலும் வந்து அமர்கின்ற நாட்களாக இந்த வாரம் அமைந்திருப்பதனால் எந்த ஒரு முயற்சியும் தாராளமாக இவ்வாரத்தில் நீங்கள் ஈடுபடலாம். அதை பார்க்கும்போது துறை ரீதியாக என்று பார்க்கின்றபோது தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் லாபங்கள் சிறப்பாக இருக்கும், வரவுகள் அதிகரிக்கும், பொறுப்பு மற்றும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், வீண் செலவுகள் இருக்காது, தேவையற்ற செலவுகள், எதிர்பாராத செலவுகள் போன்றவைகள் இவ்வாரத்தில் இல்லை. அதுவே உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை முன்னேற்றம், முயற்சியை வெற்றி போன்றவைகள் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற ஒரு 10 சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் 7 குரு இருப்பன நட்பு பாராட்டுவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் உடல்நலத்தில் அக்கறை காட்டும். மனசோர்வுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நாளில் சனி வக்ரமாக இருப்பதால் சுகஸ்தானம். மற்றபடி உங்களுடைய அலுவலகத்தில் எவ்விதத்திலும் இந்த வாரம் சஞ்சலங்கள், குழப்பங்கள் போன்றவைகள் இல்லை. பெண்களுக்கான பலன் திருமணமான பெண்களுக்கு 7 குரு அற்புதமாக அமர்ந்திருப்பதனால் கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், அவருடைய உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் போன்றவைகள் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இவ்வாரத்தில் இருக்கின்றது. உங்கள் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கின்ற வகையாக உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம் நாளில் சனி வக்ரமாக இருப்பதால். மற்றபடி உறவுகள் சிறப்பாக இருக்கும். அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. எனவே இந்த வாரத்தில் திருமண முயற்சி பெற்றோர்கள் தாராளமாக ஈடுபடலாம். நல்ல ஒரு செய்தி வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமே இந்த வாரம். காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை இவ்வாரம் சிறப்பாக இருக்கின்றது. காதல் மற்ற விஷயத்தில் இந்த வாரம் எந்த ஒரு சஞ்சலங்களும், குழப்பங்கள் மற்றும் எந்த ஒரு மன வருத்தங்கள் போன்றவைகள் இல்லை. அன்பும் பாசமும் அதிகரிக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்ட அன்பர்கள் இவ்வாரம் தாராளமாக உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்தலாம். தாராபலம் கொண்ட நாளிலே சேமதாரை வருகின்ற நாள் அல்லது மைத்திரி தாரை வருகின்ற நாளில் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். நல்ல ஒரு பதில் கிடைக்கும். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு யோகம். இந்த வாரம் உங்கள் படைப்புகள் வெளிவீடு தடைகள், சஞ்சலங்கள் போன்றவைகள் இல்லை. வெளியிடுகின்ற படைப்புக்கு பாராட்டுகளும், பெயர், புகழ் மற்றும் வெற்றி இருக்கின்றது. ஆனால் அரசியல் என்று பார்க்கின்ற திக்பலத்தோடு சூரியன் மிக சிறப்பாக ஆட்சி பெற்றிருப்பதனால் இந்த வாரம் அரசியலே முன்னேற்றம் இருக்கின்றது. மக்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். புதிய பதவிகள் எதிர்பார்க்கலாம். அதாவது மாணவ கண்மணிகள் 10 புதன் யோகமாக அமர்ந்திருக்கின்ற. எனவே கல்வியிலே உயர்கல்வி படிக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், முயற்சியிலே வெற்றி, மனதிலே தெளிவு போன்றவைகள் இருக்கும். இதுவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு புது பலன். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 7 அமர்ந்திருந்தாலும் 6 கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. காரணம் கோச்சார வேத இருப்பில் 6 குரு இருப்பதனால் செவ்வாயால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் யோகாதிபதி ராசியை பார்ப்பது சிறப்பானது. கோபம் வரும், முன்கோபம் அதிகரிக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 9க்குரிய சூரியனும் 10க்குரிய புதனும் சேர்க்கை பெற்றிருக்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மிகவும் பலமானது. சுக்கிரன் பகை கொண்டவர் 10 அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் எந்த ஒரு பெரிய முதலில் செய்கின்ற போது கவனம் வேண்டும். ஆனாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த வாரம் இருப்பதனால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மையே இருக்கின்றது.
3இல் சனி வகரமாக இருக்கிற முயற்சியிலே வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீர்கள். ஆனால் அதே சமயத்தில் அவசரம் வேண்டாம். பதறிய காரியம் சிதறும் என்போம். பதற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் தர்ம கர்மாதிபதியும் மிக சிறப்பாக இருப்பதனால் லாபங்கள் அதிகரிக்கும். முயற்சியில் அவசரம் காட்டாதீர்கள். அதே சமயத்தில் வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. கட்டுக்குள் இருக்கும் அட்டமாதிபதியாகப்பட்ட சந்திர பகவான் 10, 11 போன்ற சஞ்சாரம் செய்த இந்த வாரம் பெரிய அளவிலே உங்களுடைய புகழ் மற்றும் உங்களுடைய பெயர் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கும். ஆனால் உத்தியோகம் என்று பார்க்கின்ற உயரதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனம் வேண்டி மேலில் செவ்வாய் இருப்பன கோபம் காட்டாதீர்கள். அதே சமயத்தில் அவர்கள் உங்களிடம் நட்பு பரஸ்பரம் காட்டுவார்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. அதே சமயத்தில் கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டால் சிறப்புகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும். 7இல் செவ்வாய் இருப்பதனால் தேவையற்ற சண்டைகள் அவையால் நீங்களே அதற்கு பிறகு வருத்தப்படுவீர்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். ஆகையால் குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதாவது திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரனும் 10இல் இருக்கின்றார். திருமண முயற்சி இந்த வாரம் பெரிய சாதகமான பதில் எவையும் இல்லை. கோச்சார ரீதியாக சாதகமற்ற நிலைத்தான். இருப்பினும் உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். இருப்பினும் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் ஜாதக பொருத்தம் பார்ப்பதை சால சிறந்தது. அதாவது காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் 7இல் செவ்வாய் இருப்பதனால் காதலிலே சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாரத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நிச்சயம் சண்டை போடக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். ஆகையால் கவனம் வேண்டும் வார்த்தையிலே. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகற்ற வாரம். சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் தயக்கமே அதிகரிக்கும். எனவே இந்த வாரம் தவிர்ப்பதே நல்லது. கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் 10இல் நீச்சம் பெற்று இருப்பென்ற நிலை கலைத்துறையை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு இந்த வாரம் பெரிய அளவில் வெற்றியோ அல்லது பெரிய அளவில் முயற்சியில் ஜெயம் போன்றவை இல்லை. இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற கொஞ்சம் தள்ளி போடுவதே நல்லது. அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் சனி ஒருவரை பார்த்து கொள்வதனால் மக்களிடம் உங்களுடைய செல்வாக்கு குறையக்கூடியதாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. மகர சனியுடைய தாக்கம் அவ்வாறு இருக்கும். எனவே எந்த ஒரு செயலிலும் பொறுமை, வார்த்தையிலே கவனம். அதாவது மாணவ கண்மணியை பொறுத்தவரை புதன் சனியோட பார்வையை பெறுவதனால் இந்த வாரம் கல்வியிலே சற்று நாட்டம் குறையும். இருந்தாலும் தேர்வுகள் நெருக்கத்தில் இல்லை. இருப்பினும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் வழிகாட்டுவதை பின்பற்றுவது நல்லது. இதுவே தனுசு ராசி என்பதற்கான இவ்வார கோச்சாரப்பல். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜாதகமே முதன்மையானது. ஜாதகத்தை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை நன்மைகள், வெற்றிகள் மற்றும் முயற்சியிலே ஜெயம் போன்றவைகள் உங்களுக்கு இருக்கின்றது. 5இல் குரு, 6இல் செவ்வாய், 8இல் புதன் என்று கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ராசிக்கு 2இலே சனி இருந்தாலும் அவர் வகரமாக இருப்பதனால் வெற்றியே. இவ்வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான சுக்கிர பகவான் 9இல் நீச்சம் பெற்றாலும் பலமாக அவர் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற யோகம் மனதிலே தெளிவும், எந்த ஒரு முயற்சியிலும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். இந்த வாரம் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிகவும் வெற்றிகளையே கொண்ட வாரமாகவும் சிறப்புகளாகவும், எந்த ஒரு முயற்சியிலே ஜெயம் உண்டாகக்கூடிய, தவறுகள் செய்யாத எந்த ஒரு விஷயத்திலும் முக்கியமாக முடிவுகள் எடுக்கின்ற பயம் இல்லாதவாறு இந்த வாரம் உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும், 3இல் அமர்ந்திருக்கின்ற ராகு ஜெயம் கொடுக்கக்கூடிய வகையாக செயல்களை அமைத்து கொடுப்பார். எனவே இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தாராளமாக ஈடுபடுங்கள், அவற்றில் வெற்றி இருக்கின்றது.
சப்தமாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை 10 மற்றும் 11 சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் உங்களுக்கு மிகவும் நன்மைகளும் நண்பர்களால் ஆதாயம் மற்றும் உறவுகளிடம் சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் வெற்றிகளை கொண்டதாகவே இவ்வாரம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அட்டமத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதனால் உயரதிகாரிடம் பொறுமை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் வாக்கு பேதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வார்த்தை போர் தவிர்ப்பது நல்லது. இருப்பினும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். வெற்றிகள் இருக்கின்ற 6 செவ்வாய் இருப்பதனால் இருந்தாலும் வீண் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதாவது பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற திருமணமான பெண்களுக்கு மகரசனி 2 இருந்தாலும் பாதிப்புகள் எவையும் இல்லை. கணவன் மணி ஒருவழி அன்பு பாசம் ராசியை குரு பார்ப்பனா எவற்றையும் முன் யோசனையுடன் செயல்பட்டு விட்டு கொடுத்து செல்லுகின்ற மன யோசனை இருக்கும். அதே சமயத்தில் கணவரும் உங்களுடைய மனப்பாங்குக்கு ஏற்றவாறே அன்பை காட்டுவார். இந்த வாரம் உறவுகள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. 7.5 நடந்து கொண்டாலாம் பாதிப்பு இனி இல்லை, முடிவு கட்டத்தில் இருக்கிறது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த திருமண முயற்சியில் பெற்றோர் ஈடுபட்டிருந்தால் நல்ல வரன் அமையக்கூடியதாகவே அமையும். காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம், உறவுகள் அன்பு பாசம் காட்டக்கூடிய சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் இல்லை. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் தாராளமாக இவ்வாரம் நீங்கள் வெளிப்படுத்தலாம். அவற்றில் நல்ல ஒரு செய்தி பதில் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது யோகம் கொண்ட வாரம் இந்த வாரம். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், படைப்புகள் வெளியிடுவதில் மிகப்பெரிய வெற்றி. இந்த வாரத்தை பொறுத்த மகர ராசி படைப்புகளை வெளியிடுகின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்த அட்டமத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதனால் சிறப்பில்லை. என அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் கவனம் பொறுமை நிதானம் வேண்டும். இந்த வாரத்தில் அரசியல் ஆரோக்கியமற்றதாகவே இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற மாணவ கண்மணிகள் புதன் 8 அமர்ந்திருப்பது சிறப்பானது. கல்வியிலே மேன்மையும் வெற்றி இருக்கின்றது. இவ்வாரம் பொறுத்தவரை மகர ராசிக்கு யோகம் வெற்றி சந்தோஷம் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள். இருப்பினும் இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவற்றை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம் மற்றும் வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, வாரத்தின் முதல் நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாளில் கவனம் வேண்டும். மற்றபடி இவ்வாரத்தை பொறுத்தவர் ராசியிலே சனி வக்ரமாக இருப்பதனால் உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். மனம் ஒரு வித குழப்பத்திலே இருக்கும். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பது நல்லது. 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் உறவுகளிடம் சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் இருக்கும். கருத்து பேதங்கள் இருக்கும். சுக்கிரன் 8இல் உச்சம் பெற்று கேதுவோடு சேர்க்கப் பெறுகிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்களிலே கவனம் பொறுமை, முயற்சி எடுக்கின்ற பொழுது நிதானம் தேவைப்படுகின்றது. 6ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 8, 9, 10 போன்ற இடங்களில் அமர்கிறார். எனவே எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாதவாறு இருக்கும். இறை வழிபாடு அவசியம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகம் சிறப்பாக இருந்தால் பாதிப்பு நிச்சயம் பெரிய அளவிலே இருக்காது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இவ்வாரத்தில் 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் 10க்கு 8இல் அதாவது ராசிக்கு 5இலே அமர்ந்திருப்பதனால் பொருளாதார ரீதியாக பெரிய அளவிலே முதலீடு செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். செலவுகள் அதிகரிக்கும், வரவுகள் சற்று குறையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை முயற்சி எடுக்கின்ற பொழுது முன் யோசனையும் செயல்படுவது நல்லது. சிக்கன நடவடிக்கை அவசியம். அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது பகை கொண்டவர். அவர் உங்கள் ராசியை பார்ப்பது. ராசியிலே சனி வக்ரமாக சூரியனால் ஏற்படுகின்ற அதிவக்ர நிலை இருப்பதனால் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் பொறுமையும் அக ஊழியரிடம் நட்பு பாராட்டுங்கள், பகமை காட்டுவார்கள். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தில் முன் யோசனை செயல்பட்டு என்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம்.
அதாவது பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து செல்வது நல்லது இவ்வாரத்தை பொறுத்தவரை. அதே சமயத்தில் அவருடைய உடல் நலத்திலும் அக்கறை காட்டுங்கள். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, ஆனால் அதே சமயத்தில் சுக்கிரனும் உங்களுக்கு நீச்சம் பெற்று இருக்கின்றார் 8லே. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் பெரிய அளவில் சாதகமான பதில்கள் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் பொறுமை நிதானம் வார்த்தை போர் இல்லாமல் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு வாரமாகவும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இவ்வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இவ்வாரம் சாதகமற்ற வாரமாகவும் இருக்கின்றது. மிக விரைவில் சுக்கிரப்பெயர்ச்சி வரும், அதன் பிறகு உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். இந்த வாரம் தவிர்ப்பதே நல்லது. அடுத்ததாக பார்க்கணும், கலைத்துறையை பொறுத்தவரை இவ்வாரம் ஒரு சாதகமற்ற வாரம். இந்த வாரத்தை படைப்புகள் வெளியிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதை மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் முயற்சியிலே சில தடைகளை சந்திப்பீர்கள். இருப்பினும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் பாதிப்புகள் இல்லை. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் சனி ஒருவர் பார்த்து கொள்ள பொதுவாக கும்பராசிக்கும் அரசியலுக்கும் பெரிய அளவில் நெருங்கிய தொடர்பு இல்லை. இருப்பினும் அவ்வாறு இருந்தது என்றால் இந்த வாரம் கவனம் வேண்டும் வார்த்தையிலே. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதன் சூரியனோட சேர்க்கை, பகை கொண்டவரோட சேர்க்கை. அதாவது சூரியனுக்கும் புதனுக்கும் பகை இல்லை, ஆனால் உங்கள் ராசிக்கு சூரியன் பகை. ஆகையால் இந்த வாரம் கல்வியிலே பொறுமை, பெற்றோர்கள் ஆசிரியர் வழிகாட்டுவதை சரியாக பின்பற்றுவது நல்லது. கணபதி வெளிப்பாடு சால சிறந்தது. இதுவே கும்பராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன், ஆனால் உங்கள் ஜனன ஜாதகமே உண்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். அவிட்டம் சதயம் பூரட்டாதி போன்ற நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நீண்ட ஆண்டுகளுக்கு நடக்கக்கூடிய தசை நடந்து கொண்டிருக்கும். அவை நன்றாக இருந்தால் 7.5 பாதிப்பில்லை. பெரிய அளவிலே அவற்றை வந்தாலும் அவற்றை சந்திக்கக்கூடிய திறன் உங்களிடம் இருக்கும். ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. விருப்பப்பட்டால் கீழே இருக்க அலைபேசியில் மலைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெருக வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பரே, ராசியாதிபதியான குரு பகவான் 3லும் யோகாதிபதியான செவ்வாய் 4லும் ராசிக்கு 12லே சனி வக்ரமாகவும் ராசியிலே ராகு 7லே கேது என்று கோள்கள் சாதகமற்ற நிலை. அதே சமயத்தில் 6லே சூரியன் ஆட்சி பெற்று புதனும் சேர்ந்திருப்பது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியது. 7லே சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவோடு சேர்க்கப்பெறுகிறார். உறவுகளிடம் பாதிப்புகள் இருக்கும். மனதிலே குழப்பங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே முடிவெடுப்பதிலே உங்களுக்கே பிரச்சனைகள் இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் நிதானம் பொறுமை வேண்டும். 5க்குரிய சந்திர பகவான் இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் வருகின்ற நாட்கள் மிகவும் கவனமாக வேண்டும். சனி ஞாயிறு புதன்கள் போன்ற நாட்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. மற்றபடி துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் நண்பர்கள் வரவுகள் கம்மியாகவும் செலவுகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை உங்களுக்கு கைக்கு மீறியதாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வாங்கிய கடனை வட்டி கட்டுவதையே உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக ஈடுபடக்கூடியதாகவே இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை முன் யோசனையும் செயல்படுங்கள். அதே சமயத்தில் வரவு சிறப்பாக இருக்குமா? ராசிக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதனால் வரவு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். இருப்பினும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 6லே சூரியன் அமர்ந்திருக்கின்ற வகை ஒரு வகையில் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவதும் உங்களுடைய பிரச்சனைகள் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையாக இருக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனை, பெண்களாக இருந்தால் ஆண்களால் பிரச்சனை. 7ல் சுக்கிரன் இருப்பதனால் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கவனம் வேண்டும். மற்றபடி உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். அதாவது பெண்களுக்கான பலன், திருமணமான பெண்களுக்கு 7ல் சுக்கிரன் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். அவருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். கணவருடைய உடல்நலத்தில்
உடல்நல பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. கவனம் தேவை. இது ஒரு பொது பலன்தான் இருந்தாலும் கவனம் காட்டுங்கள். மற்றபடி உறவுகளிடம் சில பிரச்சனைகள் ஏற்படும். இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை, நிதானம், வார்த்தை போர் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, சுக்கிரனும் 7லே. ஆக இந்த வாரம் திருமண முயற்சியில் 7 கண்டு கொண்டிருப்பதனால் ஜாதகம் சாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம், ஒரு ஜாதகம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். விரைய சனிதான் இன்னும் ஜென்ம சனி, பாத சனி என்று வரப்போகின்றது. எனவே திருமண முயற்சியில் கவனம் வேண்டும் பெற்றோர்களே. அடுத்ததாக காதலித்துக் கொண்டிருப்பது கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வார்த்தை போர் இருக்கின்றது. தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் காதலிலே. ஆக இந்த வாரம் மிக மிக பொறுமை, நிதானம், வார்த்தையிலே. அதாவது காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவனுக்கு இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமற்ற வாரமாகவும் இருக்கின்றது. பொறுமை காட்டுங்கள். இறை வெளிப்பாடு நல்லது. பொதுவாக மீனராசி அனைவருக்கும் இறை வெளிப்பாடு நல்லது. காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்பவருக்கும் இறை வெளிப்பாடு அது பரிகாரம் என்று நான் கூற மாட்டேன். இருந்தால் இந்த வாரம் சாதகம் மற்றும் அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற போது இந்த வாரம் பெரிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது தடைகளைத்தான் நீங்கள் சந்திப்பீர்கள். காரணம் உங்கள் 7லே சுக்கிரன் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால். எனவே முயற்சியிலே தடைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் போன்றவைகள் இருக்கும். இருப்பினும் ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு முறை. அடுத்ததாக அரசியலை பொறுத்த 6லே சூரியன் இருக்க. பொதுவாக மீனராசிக்கும் அரசியலுக்கும் பெரிய தொடர்பு இல்லை. ஆனாலும் பெரிய பெரிய தலைவர்கள் மீனராசியை பிறந்தவர்களை நான் அறிந்தவன். அவ்வாறு அவர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் மீனராசியிலே பிறந்தவர்கள். எனவே குறிப்பாக உத்திரட்டாதியில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் அரசியல் இருக்கின்றவர் மிகவும் கவனம் வேண்டும் வாரத்தை பொறுத்தவரை. இறுதியாக மாணவ கண்மணி 6லே புதன் சாதகமாக இருக்கின்றார். எனவே 7 நன்று கொண்டிருக்க தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்வது நல்லது. கல்வியை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. மனக்குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுவே மீனராசி என்பதற்கான வார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. ஜாதகம் ஒரு முறை மீனராசியில் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. விருப்பப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியை என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை, வெள்ளி முதல் வேலம் வரைக்குரிய வார ராசி பலன் அனைத்து ராசி அன்பர்களுக்கும். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையான பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகம் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலும் தொடர்புலாம். மேலும் இப்பதிவை